35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். சௌபினை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், டைரக்டர், சில படங்களுக்கு கதை வசனம் எழுதுகிற ரைட்டர். அந்த பேக்ராப்லேருந்து வந்ததுனால ஒரு கேரக்டர் கொடுத்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. இவர் ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, பரவா ஃபிலிம்ஸ்னு. அந்த கம்பெனியும் இன்னொரு கம்பெனி சேர்ந்து தான் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தாங்க. பெரிய லாபம் கொடுத்த மலையாள படங்கள்லேயே அதிகப்படியான வசூலை கொட்டிய படம் மஞ்சுமல் பாய்ஸ். அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அதான் முக்கிய ஒரு கரடுமுடான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு வீட்டில் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பையன், ஒரு பிடி மாஸ்டர், ஒரு குழந்தை, ஒரு வீட்டில் கடைசி பையன். இதெல்லாம் வெரைட்டியான கேரக்டர் பண்ண சௌபின். இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு தயால் சௌபின் கிடையாது, கூலி மட்டும் கிடையாது, கூலி தயால் கிடையாது. அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு பெரிய ட்ராவல், வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ், நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. எல்லாமே 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சௌபின் ஷாகிர் இவர் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெரும்பாலும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்து மூலமாக தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தா அவர் வந்து சூப்பரான படங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க. டக்குன்னு கூலியில் வந்து ஆடியோ லான்ச்சில் ரஜினி வந்து ஹேட்ஸ் ஆஃப், வாட் அன் ஆக்டர் அப்படின்னு பாராட்டுறாரு. கூலி ரிலீஸ் ஆகுது. இப்போது பிஎம்டபிள்யூவில் ஒரு டாப் எண்ட் மாடல் கார் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இவரை பற்றி அப்படியே தேடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய தகவல்கள் இருக்குது. சமீபத்தில் ஒரு சின்ன இஷ்யூவும் இருக்குது, ஒரு டாக்ஸ் இஷ்யூ மாதிரி. யார் இவர், இவருடைய பின்னணி என்ன, இன்றைக்கி வந்து இந்தியா முழுமைக்கும் தெரியக்கூடிய ஒரு நடிகராக இவர் வளர்ந்த கதை என்ன சார்? ஒரு சினிமா குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த சௌபின் ஷாகிர். ஓகே. அவங்க அப்பா பாபு ஷாகிர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். நிறைய படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபாசில் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய ஆட்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய பையன் தான் இந்த சௌபின் ஷாகிர். இவரும் அப்பாவுடைய வழியை தொடர்ந்து சினிமாவுக்கு வர்றாரு. ராஜீவ் மேனன், சந்தோஷ் சிவன், அப்புறம் வந்து ஃபாசில், சித்திக் லால், நிறைய பேர்த்து இவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு இவர் வந்து டேரக்டராக தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறார். பரவா அப்படின்னு ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த படத்தை இப்போ எப்படின்னா துல்கர் சல்மான் நடித்த படம். இவர் உங்களுடைய பான் அண்ட் பிராட் வந்து ஃபோர்ட் கொச்சியில் ரெண்டு பகுதி இருக்கும். அதில் வந்து ஃபோர்ட் கொச்சின் ஒரு ஏரியா இருக்கும், ரொம்ப பழமையான ஏரியா. அந்த பகுதியில் தான் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம். அந்த சௌபின் வந்து பிறந்து வளர்ந்தது அங்கே தான். அந்த பகுதியில் இந்த புறா வளர்க்குறதை மையப்படுத்தி ஒரு கதை எழுதுறாரு. அந்த படம் தான் பரவா. அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அப்படியே போயிட்டு இருக்கப்போ தான் அன்னையும் ரசூலும் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு. அந்த கேரக்டர் தான் இவர் ஹீரோ நடிகராக இன்ட்ரடியூஸ் ஆகிறார். இப்படி நடிகராக இன்ட்ரடியூஸ் ஆனவர் என்ன பண்ணார்னா வேறு கேரக்டர் பண்ணுறாங்க. மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், பிரேமம்லாம் இருக்கட்டும், நிறைய வெரைட்டியாக கேரக்டர் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கல. எனக்கு அவரை பார்க்குறப்ப என்ன, அவருடைய மலையாள படங்களில் வெரைட்டியாக பண்ணுறதை பார்க்குறப்ப எனக்கு தோணுது அப்படின்னா மணிவண்ணன் தோணுச்சு. தமிழ் சினிமாவில் காமெடி பண்ணுவார், வில்லன் பண்ணுவார், கேரக்டர் ரோல் பண்ணுவார், அப்பா கேரக்டர் பண்ணுவார், இயக்குனரும் கூட. ஒரு சங்கமம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஃபீலான ஒரு அப்பாவை அடிச்சிருப்பார். இந்த பக்கம் உள்ளத்தொழிதான பார்த்தோம்னா ஒரு அப்பாவை காமெடியை நடிச்சிருப்பார். இன்னொரு பக்கம் கொடி பறக்குது மாதிரி படங்களில் பார்த்தா அதுக்கு ஒரு டெரர் வில்லனாக நடிச்சிருப்பாரு. எல்லா கேரக்டரும் பண்ணுவார். அது ஏன் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கிரியேட்டராக இருக்கணும். கிரியேட்டராக இருந்தால் தான் அதை உள்வாங்கி அவங்க பண்ண முடியும். அதனால வந்து என்னென்னா சௌபினை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சில படங்களுக்கு கதை வசனம் எழுதுகிற ரைட்டர். அந்த பேக்ராப்லேருந்து வந்ததுனால ஒரு கேரக்டர் கொடுத்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதான் முக்கிய ஒரு கரடுமுடான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு வீட்டில் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பையன், ஒரு பிடி மாஸ்டர், ஒரு குழந்தை, ஒரு வீட்டில் கடைசி பையன். இதெல்லாம் வெரைட்டியான கேரக்டர் பண்ண சௌபின். இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு தயால் சௌபின் கிடையாது, கூலி மட்டும் கிடையாது, கூலி தயால் கிடையாது. அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு பெரிய ட்ராவல், வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ், நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. எல்லாமே ஒரு கேரக்டருக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. அப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கப்போ தான் மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பெருசாக பேசிச்சு. இவர் ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு, பரவா ஃபிலிம்ஸ்னு. அந்த கம்பெனியும் இன்னொரு கம்பெனி சேர்ந்து தான் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தாங்க. பெரிய லாபம் கொடுத்த மலையாள படங்கள்லேயே அதிகப்படியான வசூலை கொட்டிய படம் மஞ்சுமல் பாய்ஸ். அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். மஞ்சுமல் பாய்ஸ் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் சௌபினுடைய தெரிய ஆரம்பிக்குது. அப்போ சௌபின் நிறையா மூவ் பண்ணுறாங்க. அவர் செலக்டடாக தான் பண்ணுறாரு. பெரிய படங்கள்லாம் சின்ன எல்லா படங்களும் ஒத்துக்கிறதில்ல. அப்போ இந்த படத்துக்கு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது எல்லாருக்கும் தெரியும், ஃபகத் பாசில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபகத் பாசில் வந்து மாரிசன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறனால டேட் இஷ்யூனால ஃபகத் பாசில் தான் இவரை ரெஃபர் பண்ணுறாரு. நீங்கள் சௌபினை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அந்த படத்தை கூலி படத்தில் மிக முக்கியமான ரோல். முதல்ல ஒரு படம் 15 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் சௌபின் தான் இருப்பார். படம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய கேரக்டரை வந்து அவர் பண்ணுவாரா
அப்படின்னு லோகேஷே யோசிச்சிருக்கிறாரு, ரஜினிகாந்த் யோசிச்சிருக்கிறாரு. அதை மேடையில் கூட அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் கொடுத்த பிறகு பார்த்தா அதில் அந்த கேரக்டர் அவரை தவிர அவர் யாரும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டார். இன்றைக்கி அந்த படம் வந்த பிறகு தயால் அப்படிங்கிற கேரக்டராகவே தமிழ் சினிமாவில் ஆயிடுச்சு. இப்போ நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்கா, தமிழ் நிறையா படங்கள் வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு எல்லாம் கிளப்பி விட்டாங்க. இந்த படத்தில் அவருக்கு வந்து 5 கோடி ரூபா சம்பளம், அந்த 2 கோடியில் தான் BMW கார் வாங்கியிருக்காங்கன்னு சோசியல் மீடியாவில் அவரோட வரவு செலவு கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அங்கே ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு ஹீரோவாக இருக்கிறார், டைரக்டராக இருக்கார், ரைட்டராக இருக்கார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியில் மலையாளத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மலையாளத்தில் இப்போ வந்து உத்திரம் கடகம் அப்படின்னு ஒரு மலையாள படத்தை இவரே கதை வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டருடைய மகன், இவரும் அதே தொழிலுக்கு வர்றாரு. அப்பா பண்ண முடியாத சாதனையை அதை விட 100 மடங்கு இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காரு. இப்போ மலையாளத்தை தாண்டி தமிழ் கொண்டாரு, தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு வரிசையாக எப்படி ஃபகத் பாசில் மாதிரி இவரும் ஒரு ரவுண்டு அடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார். மலையாளம் நடிகர்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்றதுக்கு அவங்க பண்ணுறதில்ல. ஃபகத் ஃபாசில் பற்றி சொல்லும்போது எல்லாரும் என்னென்னா, அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்பாங்க. புஷ்பா படம் முடிஞ்சு வெளியே வருது. அவர் புஷ்பா படத்தை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, படம் 1000 கோடி. அவர் சொல்லும்போது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, நான் சும்மா இருக்காக நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டார். அவர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இவரும் பின்பற்றுறாரு சார். இல்லை மலையாளம் நடிகர்களே அந்த மாதிரி தங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை தக்க வச்சுக்க அப்படி ஒன்று பண்ணுறாங்களா? இல்லை, அவங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு டாக்டரு, இவர் ஒருத்தர் அட்வொகேட்டு, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் சினிமா நடிகன், அவ்வளோதான். தலையில் கிரீடத்தெல்லாம் தூக்கி வச்சுக்கிறதே கிடையாது. ஸ்பெஷல் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட், நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, சினிமாவில் பாட்டு எழுதுறது இன்ட்ரெஸ்ட்டு, டைரக்ஷன் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, என்னுடைய ப்ரொஃபஷனல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு அதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் பார்க்குற வேலையை என்னால் செய்ய முடியாது. நீங்கள் டாக்டராக இருந்தால் உடனே இமீடியட்டாக ஒருத்தருக்கு ஃபீவர்னால் இன்ஜெக்ஷன் போட எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு நீங்கள் சொல்லி நான் நடிப்பேன். இப்போ இதுக்கு எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்? எனக்கு பெருசாக வந்து எனக்கு வந்து கிரேடெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு 8ஆவதாலாம் ஒரு அறிவுலாம் கிடையாது. நீங்களும் அந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஃபீல்டை பார்க்குறீங்க, நான் இந்த இதை பார்க்குறேன். இதுக்காக பெருசாக வந்து நான் வந்து ஒரு 4 படத்தில் நடித்தோடனே அடுத்து ஒரு முதலமைச்சர், அடுத்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற, உங்களுக்காக நான் ரத்தம் கொடுப்பேன், அவங்களுக்காக நான் முடியை கொடுப்பேன், உங்களுக்காக வந்து நான் வந்து கையை வெட்டிக்கிறவங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்குறீங்க, பிடிச்சிருந்தா பார்க்குறீங்க. நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் நடிக்கிறது அதோட நம்ம கூட உறவு முடிஞ்சு வரணும். வீட்டுக்கு வந்து பந்தி போட்டு சாப்பிட்றதுலாம் கூட தேட்டரோட முடிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க யதார்த்தத்தை வைக்கிருக்காங்க. அங்கே இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், சினிமா ஆட்கள் இருக்காங்களே, அவங்க வந்து கிராமங்களுக்கு போயிடுவாங்க ஷூட்டிங் முடிச்சுட்டா. ஆமாம் சார், மோஸ்ட்டாக அவங்களுடைய வீடுகளே வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. பெரும்பாலும் மேக்ஸிமம் கேரளாவில் இருக்கக்கூடிய வீடுகள், ஏன்னா சின்ன வீடாக இருந்தால் கூட அங்கே ஒரு சின்ன தோட்டம் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வீடாக இருந்தால் அங்கே ஒரு கார்டன் போட்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு இது, அந்த இயற்கையாக அந்த மண்ணுக்கு அது வருது. எதை போட்டாலும் விளைச்சிக்கணும்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அது பண்ணுறாங்க. இப்போ ட்ரிவாண்ட்ரம் தான் கேரளாத்தோடைய தலைநகரம் அப்படின்னா கூட தமிழ் படங்கள் வந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணனா, மலையாள படங்கள் மட்டும் கிடையாது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா படத்துக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னா சென்னை தான். பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இங்கே தான் நடக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டுடியோஸ்லாம் கட்டிட்டு அவங்க அங்கங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெரிய நடிகர் மம்முட்டி இருக்கிறாரு, மோகன்லால் இருக்கிறாரு அப்படின்னா, அவங்க ஷூட்டிங் இருந்தால் ட்ரிவாண்ட்ரத்துக்கு வருவாங்க, ஸ்டுடியோக்கு வருவாங்க, நடித்து கொடுத்துட்டு, ஷூட்டிங் இல்லைன்னா அவங்க ஒரு சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. சொந்த ஊரில் போனீங்கன்னா காலைல நினச்சி அவங்க போய் தோட்டத்தில் விவசாயம் பண்ண, அங்கே டீ சாப்பிட, அப்படி ஊரில் ஜாலியாக இருந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து நாளைக்கு ஷூட்டிங் இருக்கா, நாளைக்கு கிளம்பி காலைல போவாங்க. இது அந்த மாதிரியான லைஃப்பை வந்து அவங்க வந்து எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்கிறதே கிடையாது. அது வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. அதை வந்து தமிழில் வந்து ஒரு நடிகர் பண்ணுறாரு. ஒரு நடிகர் கம் டேரக்டர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. யார் அது? சசிகுமார் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம், தாமரைப்பட்டினம் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. யார்? சசிகுமாரோடைய அண்ணன், தம்பி, சசிகுமாரோடைய ஃபேமிலி. சசிகுமார் ஃபேமிலிலாம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சசிகுமாருக்கு முதல்ல கல்யாணம் இருக்கான்னு பல பேருக்கு தெரியாது. 2 பெரிய குழந்தைகள் இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் வந்து அந்த கிராமத்துக்கு இன்றைக்கி ஷூட்டிங்லனா சசிகுமார் நீங்கள் இன்றைக்கி சார் நீங்கள் நாளைக்கு காலை ஷூட்டிங் வரேன்னா ஊர்லேருந்து கிளம்பி தான் சார் வரணும் பாரு. ஷூட்டிங் இருந்தால் இங்கே வருவாப்பில், படத்தில் நடிச்சு கொடுத்துட்டு கிராமத்துக்கு போயிடுவார். குழந்தைகளையோ தன்னுடைய ஃபேமிலியோ சினிமாவுக்கோ வெளியில் உலகத்தை காட்டவே மாட்டார். ஏன்னா அவங்களுடைய ப்ரைவசி தனியாக இருக்கட்டும். அவங்க எப்பயும் போல் 10ஓட போகிறோம், எல்லா பிள்ளைகள் மாதிரி ஸ்கூல் வேனில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, சாயங்காலம் வர்றாங்க. இவர் ஊருக்கு போனாங்கன்னா வீட்டில் உட்காந்துருக்காரு, வீட்டு வேலையை பார்க்குறாரு, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாரு. ஷூட்டிங் எப்படி ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகர் இருக்காரா, இப்படி ஒரு டேரக்டர் இருக்காரா, அப்படி இருக்கிறாரு. அப்படின்னு தமிழ் சினிமாவிலையும் அந்த மாதிரி இருக்கிறாரு. அவரும் பெரிய ஹிட் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. அவர் உடனே வந்து நான் வந்து ரத்தம்லாம் கொடுக்குன்னு சொல்ல மாட்டார். நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்னை இப்படி கொண்டாடுறீங்களே, நான் உடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடுறேன், உங்களுக்கு நல்லது செய்யணும், நான் உடனே செய்ய மாறணும், அதுக்காக தான் எனக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க இப்போலாம். அப்படிலாம் வந்து அவருக்கு யார் மலையாளத்தில் கேட்கல, தமிழில் சசிகுமார் மாதிரியான ஆட்கள் கேட்கல. அவங்க சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹேபிட் என்னன்னா, அவர் நடிகர்,
என்னுடைய ப்ரொஃபஷனல் வேலை முடிஞ்சால் நான் ஊருக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதையும் வந்து ரொம்ப யதார்த்தத்தை இருக்காங்க. அந்த யதார்த்தம் தான் அவங்கள்ட்ட வந்து அப்படியே ஸ்க்ரீனில் பிரதிபலிக்குது. ஓகே, அதை வந்து ஃபுல்லாக வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது கிரியேட்டராக ரைட்டர்ஸாக இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் சௌபின்ட்டே நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணி ஒரு படம் பண்ணுறீங்க, சௌபின்ட்ட ஒரு கேரக்டர் சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா அதை டெவலப் பண்ணுவாங்க. இதில் நம்ம என்னென்ன இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், புதுசாக ஏதாவது பண்ணலாம், அப்போ நம்மளுக்கே போர் அடிச்சா அது வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்க. தமிழ்லையும் நிறைய நடிகர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. மலையாளத்தில் நிறைய பேர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. திடீர்னு அவரை பற்றி ஒரு சர்ச்சை ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு டாக்ஸேஷன் இஷ்யூ, எஸ்பெஷலி மஞ்சுமெல் பாய்ஸ் படம் சம்மந்தமாக ஒரு சர்ச்சை ஒன்று போச்சு. என்ன விஷயம், இப்போ என்ன நிலைமையில் இல்லை? மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுத்தப்பட்ட படம். அதுக்கு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர், அதில் வந்துட்டு ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. படம் ஓவராக அவங்க எதிர்பார்க்காத வரைக்கும் படம் கலெக்ஷனை கொட்டிருச்சு. அப்போ ஃபைனான்ஸ் கொடுத்தவர், ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் பேசினவர் அப்படின்னு அந்த படம் வர பிரிக்கிற பஞ்சாயத்து வரும்ல, அந்த பஞ்சாயத்து தான் இதில். வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பேசி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் சௌபினை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெக்யூலரான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மஞ்சுமெல் பாய்ஸில் ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் டக்குன்னு வந்து அவருக்கு ஒரு ரோல் அவர் செக்யூர் பண்ணிக்கிறாரு. படத்தில் வந்து அந்த குழிக்குள்ள இருந்த சுபாஷை விட இவருக்கு தான் ஹைப் ஆயிடுச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மூவ் பண்ணுறாரு. அத்தனை ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், நீங்கள் ஒரு பேசிக்காக வந்து ஒரு கிரியேட்டர் ரைட்டராக இருக்கிறப்ப ஒரு கேரக்டரை நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறப்ப அதை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறீங்க. டேரக்டர் சார் இது பண்ணலாம் சார், இது இப்படி பண்ணிக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறையா நடிகர்கள் தமிழ் சினிமாவில் பண்ணுறாங்க. ரகுவரன் சொல்லுவாங்க. ஓகே, ரகுவரன் ஒரு கேரக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது ரெஃபரன்ஸாக ஒரு 10 கேரக்டர் எடுத்து வராங்க. 10 கேரக்டரை கொண்டு வருவாங்க. சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, போலீஸ் ஆஃபீஸர் எந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சார்? நம்ம ரகடான போலீஸ் ஆஃபீஸரு, ஒரு தப்பான ஆள், அவன் வந்து ஒரு அந்த ஊரில் வந்து அவனை பார்த்தாலே யாரும் பயப்படுவாங்க, யாருக்குமே கண்ட்ரோல் பண்ண மாட்டான், அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா, சார் இந்த போலீஸ் ஆஃபீஸர்னா கையில் தம்மோடு வரலாமா சார்? இல்லை பைக்கில் வந்து மேலே ஏறி உட்காந்து வரலாமா சார்? இல்லை ஜீப்பில் வந்து மேலே நின்றுட்டு வரலாமா சார்? அப்படின்ட்டு ஒரு 10 ரெஃபரன்ஸ் வந்து டேரக்டர் கொடுப்பார். இதெல்லாம் பண்ணலாம். பிரகாஷ்ராஜ் பண்ணுவார், ரகுவரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அவங்களே வந்து அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. டேரக்டர் போய் சொல்கிறப்ப சரி ஓகே இது பண்ணலாம் அப்படின்னா அவங்க அந்த கேரக்டரை உள் வாங்கி அடுத்து என்ன நெக்ஸ்ட்டு பண்ணுறப்போ அது கரெக்டாக அப்படியே வந்துடும். சில பேர் பிளைண்டாக போய் நிற்பாங்க, ஸ்கிரிப்டில் பேப்பரில் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கேமரா ஆன் பண்ணி நடிப்பாங்க, ஆஃப் பண்ணோன்னே வீட்டுக்கு போய்ப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டராக இருக்கிறதுனால அவங்க பண்ணுறாங்க. ஓகே சார், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாம் சொன்ன வச்சுருக்கோம். தமிழ் படம் பண்ணோமா, அடுத்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பேன் இண்டியா அப்படி ஒரு பேன் இண்டியா கேக்கு அப்படி ஒரு இது நம்ம வச்சுருக்கோம். மலையாளத்தில் பெருசாக அதை அவங்க பொருட்படுத்துறது இல்லை. படம் வந்தால் பண்ணுறாங்க போகிறாங்க. இவரை எப்படி சார் அடுத்தது தமிழ்லையா இல்லை மற்ற லாங்குவேஜில் பண்ணுறா? இல்லை, மலையாள இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி தான் மம்முட்டி மோகன்லால்லாம் கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க. நம்ம ஒரு படத்தில் நடிச்சுட்டு 10 கோடி சம்பளம் கேட்கல, தனி ஃப்ளைட் கேட்கல, தனியாக வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்கல. கலாநிதி மாறனே கதைகள் இங்கே வச்சுருக்கிறாங்க தமிழ் நடிகர்கள். பாருங்கள், கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ்னு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறாரு. குவாலிட்டியான படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனே ஒரு இளம் நடிகர் கதிகலங்க வச்சு அவரை புலம் விட்டாங்க மேடையில். இப்போ வர இளைஞர்கள், இப்போ வர புது நடிகர்கள்லாம் வந்து நிறையா கேட்குறாங்க, சார்ட்டர் ஃப்ளைட்லாம் கேட்குறாங்கன்னு கூலி ஆடியோ ஆட்சியில் பேசுகிறாரு. அப்போ அந்தளவுக்கு புது நடிகர்கள் வந்து யாராக இருந்தாலும் கலாநிதி மாறன்ட்டே வேலையை காமிச்சாங்க. புது ப்ரொடியூசர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டவுசர் வந்துருப்பாங்க. ஒரு படம் நடிச்சோன்னு நம்ம ஆளு இங்கே பண்ணுற வேலை இல்லை. அவரால் சமாளிக்க முடியலன்னா வேறு யாராலையுமே கண்டிப்பாக அப்படி அவரே புலம்பு வச்சிருக்காங்கன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. புதுசாக ஒரு படம் ஹீரோ ஆனே, அவன் இப்போ ஒரு படம் ஹீரோவாகி சம்பாரிச்சவனே 10 கோடி சம்பளம், 2வது படம் வச்சு தான் 30 கோடி சம்பளம், அதுக்கு 50 கோடினா அவன் 100 கோடி வாங்குறான். இப்போ எனக்கு 100 கோடி கொடு, படம் இல்லாமல் கூட உட்காந்துருப்பாங்க, 100 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்குற நடிகர்லாம் இருக்காங்க இங்கே தமிழில். அது வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா சின்ன இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு தான் மம்முட்டி மோகன்லால இப்போ சமீப காலத்துக்குலாம் கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து அவங்க இந்த பேன் இண்டியா கேக்கெல்லாம் அவங்க விற்கிறது கிடையாது. நேரடியாக கேரளா கேக் மட்டும் தான் விற்கிறாங்க. வேணும்னா இந்த வர்க்கியை வாங்கி திண்டுக்க. அதுதான் ஒரிஜினலான பேன் இண்டியா மூவி. இப்போ புஷ்பா படத்தை வந்து தமிழ்லையும் பார்த்தோம், ஹிந்திலையும் பார்க்குறானுங்க புஷ்பா 2 அப்படின்னா அதான் ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி. பாகுபலி எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தோம்னா அதான் பேன் இண்டியா மூவி. இங்கே தமிழ் படம் எல்லா மொழிகள்லையும் ஓடினா தான் அதுக்கு பேர் பேன் இண்டியா. நீங்கள் பேன் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு கேக்கில் வந்து செர்ரி வைக்கிறது, அந்த பக்கம் வந்து இதை வச்சு இது பேன் இண்டியா கேக்குன்னு சொல்லி விற்கக்கூடாது, திணிக்கக்கூடாது. அது சும்மா வைக்கிறது, பேருக்காக வைக்கிறது. பேன் இண்டியா படம்னா அப்படியே தமிழ் படம் வந்து இந்தியா முழுவதும் ஓடணும். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அந்த படம் பிச்சுக்கிட்டு போனால் தான் அதுக்கு வந்து பேன் இண்டியா மூவி. அப்படியே நம்ம இப்போ ஹாலிவுட் படங்கள் எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி தமிழ் படங்கள் போனால் தான் பேன் இண்டியா மூவி. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, காசு கிடைக்கிறதுக்காக வந்து எல்லா கேரக்டரும் ஒத்துக்கிறது கிடையாது. கேரக்டர் நல்லா வந்துச்சுன்னா பண்ணுறாங்க. இப்போ இந்த சோபினை பொறுத்த வரைக்கும் தமிழில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் படங்கள் நடிப்பார். நடித்தா கூட என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா படத்துலையும் ஒத்துக்கிறது கிடையாது. செலக்டிவாக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்த படம் டேரக்ஷன் அங்கே டேரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. தமிழில் அந்த மலையாள படங்கள் டேரக்ஷன் பண்ணுறதுக்காக தமிழ் படத்தில் பெரிய படங்கள் 4 படங்கள் நடித்தால பெரிய சம்பளம் வந்துடும். ஆனால் வாங்கி போட்டுக்கிறாம என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலையை ரியாலிட்டியாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து கேரக்டரை சூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க
இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் விழுந்துரும். ஓகே சார், சௌபின் பற்றி பேசும்போது இதையும் கேட்டுற இந்த கேள்வியும் என்ன அப்படின்னா, இந்த சம்பள விஷயம் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. 100 கோடி அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும், நடிகர்களுக்கோ இல்லைனா வந்து இயக்குநர்களுக்கோ டார்கெட் ஆகிடுச்சா சார்? நம்ம சம்பளம் 100 கோடி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு. டேரக்டரே 100 கோடி வாங்குறப்ப நான் வாங்க மாட்டேன்னா? ஒரு டேரக்டரே 100 கோடி சம்பளம் வாங்குறாரு, ஒரு டேரக்டர் 50 கோடி சம்பளம் வாங்குறாரு. என் படம் ஓடுதோ ஓடலையோ, ப்ரொடியூசர் எனக்கு 100 கோடி கொடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து நடிகர்கள் போட்டி போட்டு சம்பளம் வாங்குறாங்க. போட்டி போட்டுன்னா வியாபாரத்தில் இல்லை, இங்கே தான் புரிஞ்சுக்கிறணும். போட்டி போட்டு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா வியாபாரத்துக்கு கிடையாது. அந்த நடிகர் வாங்கிட்டான்னா அந்த போட்டி. அவன் வந்து 50 கோடி நேற்று வந்து 50 கோடி வாங்கிட்டானா, அப்போ நான் 55 கோடி கொடுங்க, இல்லை 55 கோடிக்கு 56 கோடி கொடுங்க, 55 கோடியே 100 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய். இதெல்லாம் போட்டி நடக்குது. இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இதெல்லாம் சினிமாவில் அந்த நடிகர் சம்பளம் எவ்வளோ வாங்கியிருக்கான், அதை விட எனக்கு 1 ரூபா கூட கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய போட்டிகள் நீங்கள் தமிழ் சினிமா நடிகர்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கதையை தேர்ந்தெடுக்கிறது இல்லை, டைரக்டர்லாம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க. இந்த பெரிய ஹீரோஸு அவங்களுக்கு ஜால்ரா போடுற மாதிரியான ஆளாக இருக்கணும். ரெண்டாவது அவங்க சொல்கிறத எடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். நீங்கள் வந்து குப்பை படம் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நம்மளை ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு ரசிகர் இருக்கிறான் அப்படின்னு அந்த தாட்டுக்கு போயிட்டாங்க. என்னோட ரசிகர் நான் என்ன குப்பையை அள்ளி போட்டால் கூட பார்ப்போம்ப்பா, கதையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நான் இணைய வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 3 மாதத்துக்கு வந்து சங்கடப்படுத்தாமல் ஹேப்பியாக வச்சுருக்கியா நீ டேரக்டர், என்னைய நீ தலைவனை எடுத்துக்கிட்டியா நீ டேரக்டர், என் படம் வரப்போ நீ விசில் அடிக்கிறியா நீ தலைவர், நீ வந்து நீ ரசிகனாக இருக்கணும் மெயினாக வந்து அப்படின்னு தான் அவனுக்கு உடனே அடுத்த படம் கூட கொடுக்குறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா நாசமாக போய்கிட்டு இருக்கு. இது யாரை காப்பாற்ற போகிறான்னு தெரியல. சமீபத்தில் வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நடிகர்கள் கையில் சினிமா இருந்துச்சு. ஓகே, ஒரு காலத்தில் தயாரிப்பாளர் கையில் சினிமா இருந்துச்சு. தயாரிப்பாளர் வந்து முதலாளி அப்படிம்பாங்க. பாரதி ராஜா வந்து 16 வயதிலே தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜ்கண்ணா வந்து இன்னைக்கு வரைக்கும் வர முதலாளின்னு தான் சொல்லுவார். ஏன்னா முதலாளிகளுக்கு அவங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பளம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே வந்து விட்டுருவாங்க அந்த டேரக்டர். நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு சொன்ன கதையை எடுத்து வந்து கொடுப்பான்னு. சூப்பர் குட்டாக இருக்கட்டும், சௌத்ரியா இவர் சத்யஜோதியாக இருக்கட்டும், இது வரைக்கும் அவங்க 100 படம் எடுத்திருக்காரு சௌத்ரி. அவர் 100 படத்தில் கிட்டத்தட்ட எந்த படத்துக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங்கே போனதில்லைன்றா. 1 நாள் 2 நாள் போயிருப்பாங்க. அதோட டேரக்டரை கொடுத்தாருன்னா அவங்க படிச்சிருவாங்க. படத்தை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவங்க வந்து அதை பண்ணுறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையே ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு ஹீரோ படம் பண்ணுறாரு, அந்த படம் ஓடலையா, நான் ஒன்றும் டேட்டு தரேன் சார், நீங்கள் படம் பண்ணுங்க கை தூக்கி விட்டதெல்லாம் சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. தயாரிப்பாளர் நடிகர் அவர்கிட்ட கை நீட்டு நம்ம சம்பளம் வாங்கிட்டோம், அவரை அப்படியே அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறலாம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு தயாரிப்பாளர் வந்தாரா அதோட அவரை காலி பண்ணி விட்டு நம்ம செட்டில் ஆயிடணும்னு எல்லாருமே ஓரளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சது. விலை வந்து என்னென்னா, நல்ல கிரியேட்டிவிட்டி உள்ள வர மாட்டேங்குது. ஓகே, நடிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஒரு கேட்டகரி வைஸ் நடிகர் இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக இந்த படம் ஓடும், இந்த படம் இப்போ ப்ரீ பிஸ்னஸே வந்து 2 கோடி ஆயிரும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தயாரிப்பாளர் என்ன செய்யணும், இவரை வச்சு படம் எடுத்தோம்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 50 கோடி லாபம் வந்துடும். அப்புறம் நீங்களே டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்க சார், நீங்களே ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சார், நீங்களே கதையை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சார். இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. அந்த ப்ரொடியூசரையே இந்த ஹீரோ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறவனா இருக்கிறான்னு பார்த்து தான் கேட்குறாங்க. இப்படி தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்கு. மற்ற லாங்குவேஜில் அது இல்லை. ஆனால் தமிழ் சினிமாவில் புதிய நிறுவனங்கள், சில நம்பிக்கைக்கூடிய நிறுவனங்கள் வர்றாங்க. அவங்க வந்து இதெல்லாம் பார்க்குறதில்ல, அவங்க வந்து ஆர்டிஸ்ட் பார்க்குறதில்ல, கதை கேட்குறாங்க. இந்த $1 மில்லியன் கம்பெனிலாம் கூட இந்த இது எடுத்தாங்களே, நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி, அவங்கெல்லாம் நிறைய டூரிஸ்ட் ஃபேமிலி குட் நைட்லாம் பண்ணுறாங்க. அவங்களாம் ஒரு புது டைரக்டர்கிட்ட நல்ல கதை சப்ஜெக்ட் ஓரியன்டாக எடுக்கிறாங்க. அவங்களையும் காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்குது. ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு அவங்களே இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஷனோட படம் பண்ண வர தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, பேஷனோட நடிக்கக்கூடிய சில நடிகர்களாக இருக்குது. மணியனை பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 கிட்டு கொடுத்தாலும் கூட ரொம்ப செலக்டடாக தான் படம் பண்ணுறாரு, பெருசாக சம்பளம் ஏற்றலை. அந்த மாதிரி நடிகர்களும் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க பண்ணுற அட்ராசிட்டி தான் தமிழ் சினிமாவுக்கு பெரிய ஆபத்தான நிலைமையாக இருக்குது. ஓகே, சௌபின் சாகிர் பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.